சைனாவோட ஃபாரின் மினிஸ்டரான வாங்கி அவர்கள் தரப்புல இருந்து ஸ்டேட்மெண்ட்ஸ் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆல்ரெடி எல்லார் தரப்புல இருந்தும் எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸ்பெகுலேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம சில நபர்கள் இருந்து ஓப்பனாவே ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. அதை குறித்து தான் இவர் தரப்பு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. என்னன்னா, அது கான்ஃபிளிக்ட திரும்பி ரிப்பீட் பண்ணாதீங்க, இஸ்ரேல் ஈரான்ற கான்ஃபிளிக்ட திருப்பி ஆரம்பிச்சிடாதீங்க அப்படிங்கிற போல இவர் தரப்பு இருந்து வந்துகிட்டு இருக்கு ஸ்டேட்மெண்ட். திடுக்கிடும் ஸ்டேட்மெண்ட் வந்துகிட்டு இருக்கு. திரும்பி ஆரம்பிக்க போகுதா, அதுக்கான சமிக்கைகளா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா பதட்டங்கள் அது போலதான் வந்துகிட்டு இருக்கு. இஸ்ரேல் தரப்பு வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட்ஸ் வேற ரகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம வாங்கி அவர்கள் என்ன சொல்றாருன்னா, ஃபோர்ஸை யூஸ் பண்ணி பீஸை தான் வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வரணும். ஆனா ஒருத்தவங்க சொல்றது சரி அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக ஃபோர்ஸை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நியாயமா பேசுறாரு. எல்லா இடத்துலயும் இது போல நடந்துக்கிட்டாங்க. அவங்க பேசுறபடியே நடந்துக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா சிக்கல் தான். அது மட்டும் இல்லாம அவரு கான்பிடென்டா இருந்திருக்காரு. அவரோட உறுதியா வந்து பாத்தீங்கன்னா நம்புறாரு. ஈரான் கிட்ட அணு ஆயுதம் செய்யணும்னு எந்த ஒரு எண்ணமும் இல்லை, தேவையும் இல்லை, அவங்க அதை செய்ய மாட்டாங்க. அது மட்டும் இல்லாம போர் வந்துருச்சு அப்படின்னா அதனால எந்த ஒரு முடிவும் கிடைக்காது. அதனால இந்த போரை வந்து பாத்தீங்கன்னா இம்மீடியட்டா ஸ்டாப் பண்ணணும் அப்படிங்கிற பார்த்தா திரும்பியும் வாங்கி அவர்கள் தரப்பு வந்து வந்திருக்கு. திரும்பியும் இப்ப இந்த ஈரானோட நியூக்ளியர் சைட் மேன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாம்பிங் போறது தவறு. அது மட்டும் இல்லாம ஆல்ரெடி இந்த அமெரிக்கா கொண்டு போய் போட்டாங்களே, அதுவே நியூக்ளியர் டிசாஸ்டரை உண்டாக்குறதுக்கான ரிஸ்க் எல்லாம் இருக்கு. அதனால இது போல திரும்ப திரும்ப செய்யக்கூடாது அப்படிங்கிறது போல இவர் தரப்பு வந்து கருத்துக்கள்லாம் வருது. யாராவது கேட்பாங்களா? ஏன்னா இப்போ யூரோப்பியன் யூனியன்லாம் போய் பார்க்குறாங்க, பேசுகிறாங்க, எதுவும் வேலைக்காகிற மாதிரி தெரியல. அடுத்த சவுதி தரப்பு வந்து ரஷ்யா வந்து மீட் பண்ணியிருந்தாங்க, அதுவும் வேலைக்காகிற மாதிரி தெரியல. அதாவது நாடுகள் அமெரிக்காவுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய நாடுகளில் ஒரு நாடுகளாக வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளமசி அப்படிங்கிறது போல ஏமாற்ற முடியுமா அப்படிங்கிறது போல இது போல ட்ரை பண்ணுறாங்களா? அதாவது சவுதி தரப்பு நீங்கள் ஈரானுக்கு இப்படி உதவாதீங்க, நீங்கள் எங்களுக்கு இப்படி பண்ணுங்க, நீங்கள் அது போல செய்யுங்க, இது போல செய்யுங்கன்னு மற்ற நாடுகள்லாம் போய் ஆஃபர் வைக்கிறாங்கன்னா அவங்க என்ன செஞ்சு கொடுப்பாங்க ரஷ்யாவுக்கு? நாளைக்கு ரஷ்யாவோட எக்ஸ்டென்சியல் இருக்கிறதுக்கே அவங்களோட இருப்புக்கே த்ரெட் அப்படிங்கும்போது அவங்க எப்படி இதெல்லாம் வந்து நினைப்பாங்க அப்படின்னு மேற்கு நாடுகள் நம்புறாங்கன்றது புரியல. பட் இருந்தாலும் பரவாயில்ல, இதை ஓப்பனா நார்மலா இருக்கக்கூடிய மனுஷங்களுக்கு தெரியுது. ஈரான் முடிஞ்சிருச்சுன்னா அடுத்தது ரஷ்யாவோட குறவழியை வந்து பிடிப்பாங்க அப்படிங்கிறது போல. பட் இருந்தாலும் ட்ரை பண்றாங்க பாருங்களேன், அதை நினைச்சு பாராட்டு கொடுக்கலாம். பட் இருந்தாலும் இந்த இடத்துல டென்ஷன்ஸ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கு அப்படிங்கிற மாற்று கடத்துல. அதாவது ரஷ்யா எப்படி கன்வின்ஸ் பண்ணாங்க, நாங்க சீனாக்காக பண்றோங்க அப்படிங்களும் சொல்லி ஏமாத்தினாலும் ஆச்சரியப்படுறதுல எது எப்படியோ. டேவிட் பெரினா அவர்கள், அதாவது மொசாடோட சீஃபா இருக்கிறார் இல்லையா, இவர் தரப்புலேருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் தான் இது போல விஷயங்கள்லாம் யோசிக்க தோணுது. பல தலைவர்களுக்கு இருந்து கண்டனங்கள் கருத்துக்கள்லாம் வந்துகிட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம கமிட்மெண்டா இருக்கும், அதாவது தீர்மானமா இந்த பிரச்சனையை வந்து பண்ண எதிர்காலத்துல வரக்கூடிய பிரச்சனைகளை கூட நம்ம கணிச்சு அதையே நம்ம ரிசால்வ் பண்ற மாதிரி கமிட்டடா நம்ம நாட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருக்கிற மாதிரியான ஒரு வியூகத்தை அமைச்சு அந்த பாதையை நோக்கி போயிட்டு இருக்கணும். அதாவது எதிர்காலத்துல வரக்கூடிய த்ரெட்டை கூட வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதாவது ஈரான் அதிகப்படியான மிசைலை செஞ்சாலோ இல்ல யுரேனியம் என்ரிச் பண்ணாலோ அது எதிர்காலத்துல நம்மளுக்கு பிரச்சனையா இருக்கும். அதனால மேக்சிமம் இதுதான் ஹைலைட், மேக்சிமம் ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஈரானுக்கு போடணும். இருக்கக்கூடிய எல்லா வகையான ஆப்பர்ச்சுனிட்டிஸையும் நம்ம யூஸ் பண்ணணும். நம்ம கிட்ட இருக்கக்கூடிய எல்லா ஆப்பர்ச்சுனிட்டியும் யூஸ் பண்ணி ஈரானை கண்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத இவர்கிட்ட இருந்து வரக்கூடிய கருத்துக்கள். அது மட்டும் இல்லாம ஜெருசலம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா இந்த வேர்ட்லாம் அழுத்தி சொல்றதுக்கான காரணங்கள் நிறைய இருக்கு. ஜெருசலம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ஈரானுக்கு எகெயின்ஸ்டா இந்த பிரச்சனைய ஆபரேஷன்ஸ் அங்க வந்து தொடங்கணும், கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும் அப்படிங்கிற சொல்றாங்க. அதாவது தினந்தோறும் வந்து இப்ப எப்படி லெபனான்ல நினைச்சாங்கன்னா கொண்டு போய் குண்டு போட்டு வராங்க, சிரியால் நினைச்சாங்கன்னா கொண்டு போய் குண்டு போட்டு வராங்க, எந்த பகுதியா இருந்தாலும் நினைச்சா கொண்டு போய் குண்டு போட்டு வராங்க. அதே போல ஈரான்லயும் நினைச்சா போய் குண்டு போட்டு வரணும். ஈராக்ல போய் போடுற மாதிரி ஈரான்லயும் நினைச்சா போய் போட்டு வர மாதிரியான ஒரு ஏர் சூப்பர் மர்சி டாமினன்ஸ் வந்து பண்ண இஸ்ரேலுக்கு வேணும். அதுதான் எதிர்காலத்துல இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா இருக்காது அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு வந்து ஒரு நினப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்பேன். ஏன்னா இப்போ பஸ்ரல் அசாத் அவர்களோட ஆட்சியை கைப்பு கொண்டு வந்துட்டாங்கன்னா சிரியால ஏதோ நல்லா இருக்கும். இந்த அல்சாரா அவர்கள், இந்த ஜுலானி அவர்கள் இப்ப பேர் வேற மாத்திட்டாங்க, அல்சாரா. ஸோ இந்த இவர் நபரை வந்து பார்த்தாருன்னா உட்காந்தாங்க அப்படின்னா சேஃபா இருக்கும் அப்படின்னு நினைச்சிருப்பாங்க. ஆனா அவர் வந்து உட்கார்ந்ததுக்கு அப்புறம் தான் சௌரியமா கட்டவிழ்த்து விட்டு வந்து பண்ண தினந்தோறும் கொண்டு வந்து சிரியால குண்ட போறதுக்கான எல்லா வகையான பவரும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற இருக்கு. இது முன்னாடி இருந்தது, பட் ஆனால் இந்த அளவுக்கு இல்லை. ஆனால் இப்போ அதிக அளவில் இருக்கு அப்படிங்கிறத இருக்கக்கூடிய விஷயம்.
ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருந்தது. அந்த பையெல்லாம் தாக்குதல் பண்ண மாட்டாங்க. இந்த ஹிஸ்புல்லா, 2வது ஈரானோட ஃபோர்ஸஸ்லாம் இருக்கக்கூடிய பகுதிகள் தான் தாக்குதல் பண்ணாங்க. ஏன்னா அங்க ஏகப்பட்ட அமைப்புகள் இருந்தது. அமெரிக்காவோட அமைப்புகள்லாம் இருந்தது. பல விஷயங்கள் இருந்தது. இப்போ ஓரளவுக்கு ரெடியான மாதிரி இருக்கா, ஆனால் அட்டாக் பண்றாங்களே அப்படின்ற கேள்விகள் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் யோசிக்க தோணுது. இது தொடர்ந்து ஈரான் மேலேயே அப்ளை பண்ணணும் இந்த மொசாடோட சீஃப் சொல்றாரே, அதுதான் கவலையை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இதனாலதான் இந்த போர் திரும்ப வெடிக்குமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் வருது. அது கூட பரவாயில்ல. இப்ப ஐஏஏல இருக்காங்க இல்லையா, அவங்க இமீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா ஈரான்குள்ள இருக்கக்கூடிய அந்த அணு உலையெல்லாம் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்களே, அந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாத்தையுமே இவாக்குவேட் பண்ணுங்க அப்படிங்கிற ஆர்டர்ஸ் போயிட்டு இருக்கு. இமீடியட்டா இவாக்குவேட் பண்ணுங்க உங்களோட சேஃப்டிக்காக அப்படிங்கிறத சொல்றாங்க. ஏன்னா ஐஏஏயோட கோஆபரேஷனை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல ஈரான் அந்த இடத்துல இருந்து கிளம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடிய ஐஏஏ ஃபெசிலிட்டிஸ்லாம் இந்த ஸ்டாஃப்ஸ் எல்லாம் வந்து பார்த்தா அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்றாங்க. அவங்களுக்கு உலகத்தின் சட்டம் வந்து பார்த்தா பாதுகாப்பு கொடுக்கும். உலக கரங்கள் ஓடியாந்து அவங்களை காப்பாற்றும். ஆனா அவங்க இருக்கக்கூடிய பகுதிகளில் வந்து பார்த்தீங்கன்னா நோட் பண்ணி எல்லாம் செய்திகள் கொடுத்துறாங்க. அது மேல தாக்குதல் பண்ணும்போது ஊடகங்கள் நின்று வேடிக்கை பார்க்குமா அப்படிங்கிற பலரும் கேட்டிருக்காங்க. எது எப்படியோ இப்போ இது போல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல டென்ஷன்ஸ் ரைஸ் ஆயிட்டு இருக்கு. ஈரான் என்ன முடிவுகள் எடுக்க போறாங்க அப்படிங்கிறது பார்த்தலாம். அடுத்தது அப்படியே ஹமாஸ் கிட்ட வந்துடலாம். இந்த காசா பிரச்சனையை ஒரு வழியா முடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு எண்ணங்களுக்கு மேற்கு நாடுகள் வந்துட்டாங்களா, அதுவும் குறிப்பா அமெரிக்கா, இஸ்ரேல்லாம் வந்துட்டாங்களா அப்படின்ட்டு கேள்விகள் இருக்கு. ஏன்னா ஹோஸ்டேஜ் டீல் வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருந்தாங்க இல்லையா, அதுக்கு சாதகமான ரிசல்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹமாஸ் தரப்பு வந்து வந்துகிட்டு இருக்கு. அமெரிக்கா தலைமையிலான அந்த அமைதி ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா முடிஞ்சிருமா அப்படின்ற எதிர்பார்ப்புகள் இருக்குன்னா நல்லதுதான். காசால இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நல்ல காலம் வருமா அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்த்தலாம். ஏன்னா ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் நாங்கள் நெகோசியேஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். இம்மீடியட்டாக இது பண்ணலான்னு பாசிட்டிவ் சைன்ஸ் தான் வந்து பண்ணால் ஹமாஸ் தரப்பு வந்து காட்டுறதா சொல்கிறாங்க. ஆனால் சில மீடியாக்கள் இல்லை அப்படிங்கறத சொல்லிட்டு இருக்காங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்ன டென்ஷன்ஸ் நடக்குது, என்ன ஏதுங்கலாம் பில்டப் செஞ்சுன்னா அடுத்த தொகையில பார்க்க ஆரம்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ஐடிஎஃப் தரப்பு வந்து என்ன ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்குன்னா, அதாவது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் குறைஞ்சது 65% காசா ஸ்ட்ரிப் முழுவதும் இஸ்ரேலோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. அது மட்டும் இல்லாம இஸ்ரேலோட ஏர்ஃபோர்ஸ் இருக்காங்களே, விமானப்படை, அவங்க மட்டுமே இப்ப வரைக்கும் 7500 டெரரிஸ்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதை வந்து ஹைலைட் பண்றாங்க. 7500 இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிட்ட தாக்குதல் பண்ணி அழிச்சிருக்கிறாங்க. இதுல வீடுகள் இருக்கலாம், மக்கள் வாழும் பகுதி, ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் அழிச்சிருக்காங்க. ஆனா இது எல்லாமே ஒன் அண்டர் த லேபிள் அப்படிங்கிறது ஒன்றான தீவிரவாத அமைப்பு. அதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது போல நடக்குது. இப்போ இதைத்தான் அட்டை காப்பி அடிச்சு ரஷ்யா உக்ரைனுக்குள்ள பண்றாங்களா, எங்க நாட்டுக்குள்ள தீவிரவாத தாக்குதல் நடக்குது, அதுக்கு அவங்க பொறுப்பேற்றிருக்காங்க, நாங்க அவங்கள தீவிரவாதிகளை கன்சிடர் பண்றோம், அதனால இந்த தீவிரவாத பில்டிங்லாம் அடிக்கிறோம் அப்படிங்கிறது போல அட்மினிஸ்ட்ரேஷன் பில்டிங்லாம் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அப்போ எப்படி இங்க நடந்ததை அங்க வந்து ரிப்பீட் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ மக்கள் அதிக அளவில் பாதிப்பாங்க இதனால அப்படிங்கிற மாற்றுக்கருத்துல வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் அரசாங்கங்கள் எடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு. இதுல ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி, ராக்கெட் லான்ச்சர்ஸ், அண்டர் கிரவுண்ட் டனல்ஸ்னு பல விஷயங்கள் பார்த்தா நியூட்ரலைஸ் பண்ணியிருக்கோன்னு ஐடிஎஃப் தரம் வந்து பெருமையா பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த காசா ஸ்ட்ரிப்ல. அது கூடவே பல்வேறு தீவிரவாத அமைப்புகளையும் நாங்கள் நியூட்ரலைஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்களும் சொல்லிக்கிறாங்க. இது கூட பரவாயில்ல. இந்த லுக்கிட் பார்ட்டி, அதாவது இஸ்ரேல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி, லுக்கிட் பார்ட்டி, ஸோ இதுல இருக்கக்கூடிய மினிஸ்டர்ஸ்லாம் நெத்தன்யாகு அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்க. ஏங்க இதுதாங்க சான்ஸு மேற்கு கரையை வந்து அனெக்ஸ் பண்ணுங்க அப்படிங்கிற அழுத்தங்கள் கொடுத்துருக்காங்களாமா. அதான் அவரு மேப்பையோ போட்டு காமிச்சாரு அது அவருதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அனெக்ஸ் பண்றாங்க அப்படின்னா என்ன, ஏன்னா டைம் கை ஊடி வருது, பிடிச்சிக்குங்க, கோழி அமுக்கிற மாதிரி அமுக்கிங்க அப்படிங்கிறது போல இவங்க தரப்பு இருக்கு. அதாவது நம்மளுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்துகிட்டு இருக்கு, இதையும் வெற்றியாக்கிடலாம் அப்படிங்கிற அவங்க தரப்பு ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஸோ அது நடக்குதா என்ன ஏதுங்கெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்தலாம். இதை ரிலேட்டடாக தான் நெத்தன்யாகு அவர்கள் அமெரிக்காவோட அதிபரான டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள்கிட்டலாம் பேசியிருந்தாரு அப்படின்ற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ அனெக்ஸ் பண்ணும்போது பெருமளவில் பிரச்சனைகள் வெடிக்காம ஸ்மூத்தா பேச்சுவார்த்தை மூலியமா எல்லாம் செஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா மிக பெரும் சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிற மாற்று கருத்துல தொடர்ந்து இந்த காசால் நடக்கிற மாதிரி அடுத்த மேற்கு கரையிலையும் கம்ப்ளீட்டா இன்னும் ஒரு பல வருடங்களுக்கு போர் நடக்குமா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நெத்தன்யாகு அவர்கள் வார் கேபினெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி இவாக்குவேஷன் பிளான்ஸ், அதாவது இந்த காசால ஆல்ரெடி 65% ரெடி பண்ணிட்டு தான் சொல்லிக்கிறாங்க இல்லையா, இதுல இவாக்குவேஷன் பண்றதுக்கான பணிகள்ல இறங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுதான் ஹைலைட்டு. ஏன்னா இதுக்கு பின்னாடி பல வதந்திகள் இருக்கு. என்னன்னா காசாவோட வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாத்தையுமே தெற்கு பகுதி ரஃபாவை நோக்கி புஷ் பண்ணி இவாக்குவேஷன் பிளான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல, அதாவது இருக்கலையே எக்ஸ்ட்ரீம் சவுத் டிப், காசாவோட டிப் தான் ரஃபா. அந்த இடத்துல தான் வந்து பார்த்தா பார்டர் கிராசிங் இருக்கு.
ஒன்ஸ் இவாக்குவேட் பண்ணி இந்த ரஃபா கிராசிங்ல விட்டுட்டாங்கன்னா வெளியே தள்ளி விட்டு க்ளோஸ் பண்ணிடுவாங்களா கதவை அப்படின்ற கேள்விகள், அச்சங்கள், பதட்டங்கள் இருக்கு. ஒரு வேலை நடந்துருச்சு அப்படின்னா காசாவையும் சேர்ந்து இஸ்ரேல் அனெக்ஸ் பண்ணுவாங்களா அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன நடக்குதுன்றது பார்த்தோம்னா இதுக்கு எஜிப்ட் ஒத்துக்குவாங்களா? ஒரு வேலை இது நடக்குதுன்ற போது இந்த பிராந்தியம் முழுவதும் போர்ல இருக்குமா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது. என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான்ல நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட். பாகிஸ்தான்ல ஆளுங்க சாப்பிட்றதுக்கே இல்ல, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல தான் கடன் வந்தது, எல்லாம் வந்தது. இப்போ அவங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கங்களை வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் வளர்த்துறதுக்கான வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கிறாங்க. அது என்ன நடந்துக்குன்னா ஒரு சிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் செவரு எட்டி குதிச்சிருக்குது. அதாவது டொமஸ்டிகேட்டட் தான், வீட்டில் வளர்க்கறதுக்காக பிரத்யேகமாக பயிற்சி அளிக்கப்பட்ட ஒரு சிங்கம் தான். சாப்பாடு கரெக்டாக போட்டிருக்க மாட்டாங்க போல தெரியுது. திடீர்னு விசுக்குன்னு எட்டி குதிச்சிருக்கு. அந்த அம்மாவுக்கு நெஞ்சோலே வந்திருக்கும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம நின்றுட்டு இருக்கோம் தெருவில், திடீர்னு ஒரு சிங்கம் எட்டி குதிச்சுதுன்னா எப்படித்தான் இருக்கும். பாவம் அந்த அம்மா பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணியிருக்கு. நல்ல வேலையா ஒரு நபர் காப்பாற்றி இருந்துக்கிறாங்க. அதாவது பல நபர்கள் காயமடைஞ்சிருக்காங்க இதனால அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது. என்னென்னலாம் நடக்குது பாருங்க இந்த பாகிஸ்தான்ல. எது எப்படியோ ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். இந்த பதிவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பேர் உங்க சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.